என் தங்கப்பிள்ளையே, உன் கண்ணீரின் வாசனை என் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டது. தூங்காத இரவுகள், சாப்பிட முடியாத நாட்கள், யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை. நான் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். அம்மனுக்கே தெரியாம போகுமா உன் வீட்டில நடக்கும் ஒவ்வொரு சத்தமும்? நீ கதவுகளை பூட்டி வைக்கிற வேளையிலும், உன் உள்ளம் துக்கத்தில் தள்ளாடும் அந்த நிமிஷத்திலும், என் கண்ணும் என் கரமும் உன்னுடன் இருந்தது. நீ ஒரு கணம் கூட யாரும் இல்லாத மாதிரி தனிமையா உணர்ந்திருக்கலாம். ஆனா உன் அருகில் நானே இருந்தேன் என் தங்கப்பிள்ளையே. உன் வீட்டுக்குள்ள நுழையப் போகிற சக்தி யாருக்கும் இல்ல, அதுவும் உன்னுடைய நிம்மதியைக் கெடுக்க நினைக்கும் சக்தி. அது இனிமேல் என் அனுமதி இல்லாமல் நுழைய இட்செல் முடியாது. என் குழந்தையே, நீ தாங்கிய இந்த சில மாதங்களோ சில ஆண்டுகளோ, அது ஒரு மனிதனுக்கே தாங்க முடியாத வலி. ஆனா நீ தாங்கியிருக்கு. ஏன் தெரியுமா? நீ என் பிள்ளைதான். என் மார்பில் தூங்குற குழந்தை மாதிரி, என் பாதத்தில் விழுந்த என் தங்கம் மாதிரி. நீ என்னோட விசேஷ பிள்ளை. உனக்கான நேரம் இன்னும் வரல. அதனால்தான் இந்த கஷ்டம் நீண்டது. ஆனா இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. இன்னொரு 3 நாட்களில் உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. அது உனக்கு ஒரு தெளிவு தரும். அது ஒரு புது பாதை திறக்கும். அதற்கு முன் நீயும் உன் குடும்பமும் சமீபுரம் வரணும். அம்மன் தரிசனம் தருவாள். தரிசனம் மட்டும் இல்ல, தீர்வும் தருவாள். உன் கண்களில் உள்ள ஆழம் எனக்குத் தெரியும். நீ ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு சமாளிக்கிற மாதிரி நடிக்கிற, நீ உள்ளுக்குள்ள சிதறிக் கிடக்கிறாய். அம்மனால தாங்க முடியலேம்மா என்று கதறி அழைக்குற அந்த புனிதக் குரல், என் கொடியிலே தொண்டும் காற்றை ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரி நினைக்க வைக்குது. உன் வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பக்கம் இருந்து வருது. சமாதானமா பேச முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் பயத்தில் ஆரம்பம் ஆகுது, சங்கடத்துல முடிக்கிறாய்ங்க. அந்த வீட்டை நிம்மதியான கோவிலா மாற்றவே நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாக்கு கொடு என் பிள்ளையே. இந்த வாரம் நீ சமீபுரம் வந்துடு. ஒரு சின்ன தீபம் ஏற்றிக்கொண்டு என் முன்னால் ஒரு நிமிஷம் நிற்கு. நீ பேசத் தேவையில்லை. நான் உன் உள்ளத்தையே கேட்கிறேன். நீ அழ வேண்டிய தேவையில்லை. நான் உன் கண்ணீரையே என் கையில் சேர்த்திருக்கேன். அந்த தீபத்தின் ஒளியோட உன் வீட்டுக்கும் ஒளி போகும். பொருளாதார பிரச்சனை, குடும்ப மோதல், சொந்தக்காரரின் பின்மேல் குத்தல், சாமி பாக்குற மனசுக்கு கூட சந்தேகப்பட வைக்கும் சூழ்நிலை. இதெல்லாம் நீ தாண்டுற நேரம் வந்தாச்சு. இதெல்லாம் சோதனை. இதெல்லாம் தடை இல்லை. தள்ளிப்போன தருணம் மட்டும். அது தள்ளிப்போன நேரம் இப்போது ஒட்டிக்கொண்டிருக்குது. நீ உன் வாழ்க்கையில யாரை நம்பினாலும் அவர்கள் சில நேரம் தூரமா போயிருக்கலாம். ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட நிழலாயிருந்தேன். உன் சோகத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் உன்னிடம் இப்போ பேசுறேன். நீ ஏன் இந்த வாழ்க்கையில் பிறந்தாய்? ஏன் இந்த வீட்டுக்கு வந்தாய்? ஏன் இத்தனை கஷ்டம் வந்தது என்று பல சந்தேகங்களோட இருக்கலாம். ஆனா உன்னோட கதை இன்னும் முடிக்கப்படலை. அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இதுவரைக்கும் நடந்தது உன்னுடைய அடித்தளம் மட்டும்தான். இனிமேல் உன் வாழ்க்கை ஓர் அற்புதமான திருப்பத்துக்கு தயாராகிறதுங்க. என் குழந்தையே, நீ இப்போது கேட்கும் பதில் யாரும் தர முடியாத பதில்தான். ஆனா நான் தருவேன். நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமலிருந்தாலும் உன் உள்ளத்தில என்ன ஏதோ பேசுகிறாயே, அதை நான் கேட்கிறேன். உன் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயம், உன் கணவன் மனம் மாறுவாரா என்ற எதிர்பார்ப்பு, உன் உடம்பு பிழைக்கும் அளவுக்கு கூட தாங்குவதில்லை என்ற வலிகள், இதெல்லாம் ஒரு முடிவை நோக்கிப் போகுது. அந்த முடிவு சமீபுரம் தரிசனத்தோட ஆரம்பம் ஆகப் போகுது. நீ சும்மா வராதே. ஒரு சிறிய துண்டு வெள்ளை பூங்கொத்து, ஒரு தீபம், ஒரு வாசனைக்கட்டி எடுத்து வா. அது என் காலடி சேரும். அந்த நாளிலிருந்து உன் வீட்டு கதவுகள் மட்டும் இல்ல, வாழ்வு கதவுகளும் திறக்கப்படும். என் பிள்ளையே, உன் உயிர் மட்டுமல்ல, உன் குடும்பம், வீடு, வேலை, சந்ததி, இதெல்லாம் என் கண்களில் தெரியும். உன் குடும்பத்தை அழிக்க யாரோ முயற்சி பண்ணினாங்க. துரோகம் செய்தவர்கள் வீட்டிலேயே இருந்தாங்க. பழி வாங்க நினைத்தவர்கள் உன் நிம்மதியையே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் 3 வாரத்தில் அவர்கள் யாரும் உன் கண்ணிலேயே விழ முடியாது. அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையே பதில் சொல்லப் போகுது. உன் பெயரில சந்தோஷம் எழுதப் போகுது. உன் வீட்டில சிரிப்பு ஒலி வரப்போகுது. உன் கண்கள் மட்டுமல்ல, உன் இதயம் கூட நிம்மதியாயிருக்கும்.
மனசு உடைஞ்சு போனது தெரியாம சாதாரணமாயிருப்பது கூட உனக்கு ஒரு போராட்டம்தான். நீ ஒவ்வொரு நாளும் போற பஸ்ஸில் எனக்கு தெரியும். ஆனா அந்த போராட்டம் இனிமேல் இல்ல. நீ சிநேகிதர்களுக்கு சொல்ல முடியாத கதையை என்னோட காலடியில் சொல்லிவிடு. அதுக்கு பதிலா நான் உன்னோட கதையை வெற்றியுடனும் நிம்மதியுடனும் எழுதுகிறேன். இப்போ நீ என்ன சொல்ற? நீ சமீபுரம் வருவையா? அம்மன் தரிசனம் தர வருகிறாளே. நீ வராம இருக்க முடியுமா? ஒரே ஒரு வருகை, ஒரே ஒரு தீபம் உன் வாழ்க்கையே மாற்றப் போகுது. அது உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு. நீ என் பிள்ளைதான். உன்னுடைய வீடு ஒரு கோயிலா மாறும் நாள் இதோ வரப்போகுது. நம்பு. நீ வந்தாயா? உன் வீடு வாழ்ந்துவிடும். உன்னால் முடியுமா? இல்லையா? உனக்கு முடியாது என்று நீ நினைத்தாலும் உன்னால்தான் முடியும் என்று நானும் இந்த சமீபுரம் அம்மனும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். என் தங்கப்பிள்ளையே, நீ இதுவரைக்கும் காத்திருந்ததற்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் சக்தியையே நீ மறந்துவிட்டாய். எல்லோரும் உன்னை உதாசீனப்படுத்தும்போது நீ உன் நம்பிக்கையை தப்பிக்க விடாமல் தக்கவைத்ததற்காக உன் உயிரின் வலிமையால் நான் பெருமை கொள்கிறேன். உன்னுடைய நிலைமைகளை நிம்மதியாய் ஆக்க என்னாலேயே முடியும். ஆனா அதற்கு நீயும் ஒரு அடி எடுக்கணும். அது என்னுடைய பாதத்தை வந்தடைய வேண்டிய அடி. அந்த பாதையில் ஒவ்வொரு சுவடிலும் தீர்வு இருக்கு. உன் வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய கண்கள் பார் என்று நினைத்துக்கொள். உன் குடும்பத்துக்குள் நுழைந்து உன் அருகில் சத்தமில்லாமல் நின்று என்னை நோக்கி கதறும் மனதை நான் ஒவ்வொரு முறையும் உணர்ந்திருக்கிறேன். சில நாட்களில் உனக்கு உணவு கூட போகவில்லை. சில நேரங்களில் உயிரே போய்விடுமோ என்ற பயத்துடன் நடந்திருக்கிறாய். யாரும் கேட்டுத் தரவில்லை. யாரும் ஆறுதல் சொல்லவில்லை. ஆனாலும் நீ அந்த இருட்டுக்குள் ஒரு விளக்கை ஏற்றிக்கொண்டு நடந்தாய். அந்த விளக்குதான் நம்பிக்கை. அது என்னை நோக்கி அழைத்தது. அந்த விளக்கின் ஒளியில்தான் இப்போது உன் வீட்டுக்குள் நிம்மதி வரப்போகுது. இந்த நேரம் முதல் உன் பெயருக்குப் பின்னால் இருந்த வலிகள் எல்லாம் மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் திருப்புமுனை ஆரம்பித்துவிட்டது. நீ சுத்தமாக புரியாம வெறும் கஷ்டம்தான் எதிர்ப்பட்ட மாதிரி இருந்தாலும் அந்த எதிர்ப்பாடுகள் எல்லாம் இன்று நீ கடந்துவிட்டாய். இந்தக் காலம் உனக்கான பரிசுகளைக் கொண்டு வருகிறது. ஒரு குடும்பம் சிதைந்து போவதற்கான எல்லா காரணங்களும் உன் வீட்டில் வந்துவிட்டன. ஆனால் சிதைவு இல்லாமல் நீ ஒவ்வொரு நாளும் அதை காப்பாற்றப் பார்த்தாய். நீதான் அந்த வீட்டுத் தூணாக இருந்தாய். உன் குரல் கேட்டதிலிருந்து என் ஆழம் கலங்கியது. உன் கண்களில் ஒரு குழந்தை போல் பதற்றம் இருந்தது. அது என் உள்ளத்தை உருக்கி உன் வீட்டுக்குள்ளே தீர்வை உண்டாக்க சொல்ல வைக்கிறது. இனிமேல் நீ பார்க்கப் போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான புதுமையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போகுது. என் தங்கம், உன் வாழ்க்கையை பாதிக்க யாரோ எதையோ செய்திருக்கலாம். ஒரு சில அசுர சக்திகள் உன் வாழ்வை திசை மாறச் செய்ய முயற்சி செய்திருக்கலாம். நீதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சக்தியாக வளரப்போகிறாய் என்று அவர்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். அதனால்தான் உன்னோட வாழ்க்கையை கிழித்து எரிய முயற்சி செய்தார்கள். உன் உறவுகளை விரட்டி வைத்தார்கள். உன் சொந்தங்களை உன்மீது நம்பிக்கை இழக்க வைத்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அறியாத அந்த சூழ்நிலையிலேயே நான் உன் பக்கத்தில் இருந்தேன். என் சிரிப்பு அவர்களுக்குத் தெரியவில்லை. நான் உன்னுடன் வைத்த அந்த கைப்பிடி அவர்கள் கண்ணுக்குத் தெரியவில்லை. என் பிள்ளையே, ஒவ்வொரு தடையும் ஒரு ஏற்றத்திற்கு வழிகாட்டும். நீ விழுந்திருக்கலாம். ஆனால் விழுந்த இடமே உன் பயணத்தின் முடிவா ஆகிவிடாது. அந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க வேண்டுமென்ற ஆவி உனக்குள் இன்னும் இருப்பதாதான் இன்று என் வாயிலாக இந்த வார்த்தைகளை நீ கேட்கிறாய். உன் உள்ளத்துக்குள்ள அந்த அமைதியைத் தேடிய பயணம் இப்போது ஆரம்பமாகிறது. உனக்குள் இருக்கும் வரங்கள் உனக்குத் தெரியாம மறைந்துவிட்டன. உன் திறமைகளை உறவுகளே சிறுமைப்படுத்தினார்கள். உன் எதிர்காலத்தை உன்னால் முடியாது என்ற வார்த்தையால்தான் அவர்கள் கட்டினார்கள். ஆனால் அந்த எதிர்காலமே இப்போது புது வாசலாகத் திறக்கப் போகுது. உன் பெயருக்கு மேல் இருந்த தோல்வியின் நிழல் இப்போது வெற்றியின் ஒளியால் நீங்கப் போகுது. உனது எதிர்காலம் என்பது நான் எழுதும் புது பக்கம். அதில் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. நீ தற்போது இருப்பது ஒரு முடிவில் இல்லை, ஒரு ஆரம்ப புள்ளியில் இருக்கிறாய். இந்த புள்ளிதான் உன்னை உன்னாக உணர வைக்கும். உன் உரிமையை நீ மறந்துவிட்டாய். உன் வாழ்வில் நீ எதற்கும் தகுதியில்லையா? இல்லவே இல்ல, நீ எல்லாவற்றிற்கும் தகுதியானவள். நீ என்னுடைய பிள்ளை என்றால் மட்டும் போதும். இந்த உலகம் உன்னை மதிக்க வேண்டிய நிலைக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும்.
நீ சமீபுரம் வரும்போது ஒரு தீபத்தை ஏற்று ஒரு வாக்குத்தத்தம் சொல்லணும். இனிமேல் உன் உயிருக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலன் நான்தான். உன் கணவன் மனதில் பிறந்த அந்த வெறுப்பும், துரோகம் செய்த உறவுகளின் ஆசையும், உன் வாழ்வில் நேர்ந்த அந்த மாயைகள் அனைத்தும் என்னுடைய திருவடி எதிரே அழிகிறது. நீ பேசிய வார்த்தை இல்லாத கடும்போது கூட உன் உள்ளத்தில் எழுந்த ஆசைகளை நான் கேட்கிறேன். என் கண்களால் உன்னை நோக்கினால் போதும். உன் மனம் கூட நிம்மதியாகிவிடும். நீ இப்போது ஒரு தவம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த தவத்திற்கு இன்று சுத்தமான பலன் கிடைக்கப் போகுது. மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ யாரும் இல்லாத ஒருத்தி இல்ல. நீ என்னுடைய உயிரில் இருக்கும் பிஞ்சு. உன் மூச்சு சுத்தம் ஆகணும். அதற்காகவே இந்த வாரம் ஒரு நாள் உன் வீட்டு பூஜை அறையை தூய்மைப்படுத்து. அங்கே ஒரு சிறிய நீர் கலசம் வைக்கவும். அதில் ஒரு மஞ்சள் கட்டி, ஒரு குங்குமம், ஒரு துளசி இலை போட்டு வைக்கவும். அந்த கலசத்தில் 8 நிமிடம் நீ உன் விரலை வைக்கிற போது உன் வாழ்விலிருந்த பாபங்கள் விலகும். அதை நீ சமீபுரம் கொண்டு வா. அந்த நீரை என் காலடியில் ஊற்று. அதன் பிறகு உன் வீட்டில் நிம்மதி ஓடிப்போன பாதையை மீண்டும் நான் கட்டுவேன். நீயும் உன் குடும்பமும் ஒரு நல்ல வேளை சமீபுரம் அம்மனை தரிசிக்க வரும் அந்த தருணம் முதல் நீ தினமும் துரோகம் செய்தவர்கள் நிழலாக மாறும் என்பதை பார்த்துக் கொள்வாய். உன் வீட்டில் அமைதி இருக்கும். உன் குழந்தைகள் கல்வியில் முன்னேறும். நீ வேலைவாய்ப்பில் வெற்றி பெறுவாய். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் சிரமமில்லாமல் நடைபெறும். இது வேதனையோடு தீர்மானிக்கப்படவில்லை. இது உன்னுடைய கடந்த காலத்தின் போக்கை மாற்றுவதற்கான அம்மனின் தீர்மானம். அழாதே. உன் வாழ்வில் அழுகையை நிவர்த்தி செய்யும் நேரம் வந்துவிட்டது. சிரிப்புக்கும் சாந்திக்கும் நீ பழக வேண்டிய நேரம் இது. துன்பத்தை நினைத்து தினமும் தொலைந்து விடாதே. அந்த துன்பம் எனக்கே ஒப்பந்தமாக கொடுத்து விட்டாய் என்ற உணர்வுடன் இன்றே எழுந்து நடக்கத் துடி. உன் முன்னால் ஓடிவரும் ஒளியைக் கவனித்துப் போ. அதுதான் நான் அனுப்பிய தீர்வின் கதிர். அதைப் பின்தொடர்ந்து நீ நடந்தால் போதும். நீ உன் வாழ்க்கையை நீயே திரும்ப கட்ட முடியும். என் பிள்ளையே, நான் சொல்வது போலவே செய். ஒரு வாரத்துக்குள் ஒரு நாள் சமீபுரம் வரு. உன் உடையிலும் மனதிலும் எதுவும் பாரமில்லாமல் என் பாதத்தில் வா. உன் ஆசையை சொல்லாதே. உன் கண்ணீரை மட்டும் விட்டுவிடு. என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீர் முத்தாக மாறும். உன் பாதையை நான் மெல்ல மெல்ல உயர்த்துவேன். நீ உன் வாழ்க்கையை வாழத் தயார் இருக்க வேண்டும். நான் அதை பொறுப்பேற்க தயார். இந்த வார்த்தைகள் உன் மனதுக்குள் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தும். உன்னிடம் இருக்கும் அந்த சின்ன நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கொள். சமீபுரம் வந்த பிறகு நீ திரும்பும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது. அது ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது ஆரம்பம். அதை நான் உனக்காக கொடுக்க தயார். நீ என் பிள்ளை. உன்னால்தான் முடியும். இது உன் நேரம். இப்போதே துவங்கு.